Hello friends, I am teacher Vasan. Our family woke up அப்படின்னா எங்களுடைய குடும்பம் எழுந்தது early சீக்கிரமாவே to go to the field வயலுக்கு செல்ல. to go அப்படின்னா செல்வதற்கு போறதுக்கு, to the field அப்படின்னா வயலுக்கு, field அப்படின்னா வயல். சரி, அப்புறம் we walked அப்படின்னா நாங்கள் நடந்தோம், together ஒன்றாக, with அவர் அப்படின்னா எங்களுடைய, நம்முடைய அப்படின்னு அர்த்தங்களா. சரி, வித் அவர் ஃபார்மிங் டூல்ஸ் அப்படின்னா எங்களுடைய விவசாய கருவிகளுடன், நாங்கள் எங்கள் விவசாய கருவிகளுடன் ஒன்றாக நடந்தோம். வி வாக் டுகெதர் வித் அவர் ஃபார்மிங் டூல்ஸ். சரி, அப்புறம் மை ஃபாதர் பிளஃப்ட். சரி, இப்போ கவனிங்க, PLOUGH. பிளஃப் அப்படின்னா உழுவது அப்படின்னு அர்த்தம். பிளஃப் இதோட பாஸ்ட் பிளஃப்ட். மை ஃபாதர் பிளஃப்ட் அப்படின்னா எனது தந்தை உழுதார் த லேண்ட் நிலத்தை வித் அ டிராக்டர் ஒரு டிராக்டரால். மை ஃபாதர் பிளஃப்ட் த லேண்ட் வித் அ டிராக்டர், என் அப்பா டிராக்டரால் நிலத்தை உழுதார். சரி, அப்புறம் மை மதர் அண்ட் சிஸ்டர் planted the seedlings. seedlings அப்படின்னா நாற்றுகள் அப்படின்னு அர்த்தம். my mother and sister அப்படின்னா எனது தாயார் மற்றும் சகோதரி planted நட்டனர். இந்த PLANT plant அப்படின்ற வார்த்தைக்கு நடுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. என் அம்மாவும் சகோதரியும் நாற்றுகளை நட்டனர். my mother and sister planted the seedlings. மறுபடியும் சொல்றாங்க, seedlings அப்படின்னா நாற்றுகள் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. ஐ ஹெல்ப்ட் அப்படின்னா ஐ ஹெல்ப்ட் நான் உதவினேன். பை பிரிங்கிங் கொண்டு வருவதன் மூலமாக, கொண்டு வந்து, BRING பிரிங் அப்படின்னா கொண்டு வருவது, எடுத்து வருவது, இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. சீட்லிங்ஸ் அப்படின்னா நாற்றுகள், பண்டில்ஸ் ஆஃப் சீட்லிங்ஸ் அப்படின்னா நாற்றுக்கட்டுகள். நான் நாற்றுக்கட்டுகளை கொண்டு வந்து உதவினேன், நான் நாற்றுக்கட்டுகளை கொண்டு வருவதன் மூலமாக உதவினேன். சரிங்களா, ஓகே. அடுத்தது பிளான்டிங் அப்படின்னா நடுவது அப்படின்னு அர்த்தம். இந்த சீட்லிங்ஸ் அப்படின்னா நாற்றுகளை. இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா நேர்கோடுகளில். ஹெல்ப்ஸ் உதவுகிறது, உதவும். தெம் அவைகளுக்கு, எவைகளுக்கு. சீட்லிங்ஸ் நாற்றுகளுக்கு. சரிங்களா, தெம் அப்படின்ற வார்த்தை சீட்லிங்ஸை குறிக்குது. தெம் அப்படின்னா அவர்களை, அவைகளை அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. அவைகள் அப்படின்னா எவைகள், சீட்லிங்ஸ் நாற்றுகள். grow well நன்றாக வளர. planting the seedlings in straight lines நாற்றுகளை நேர்கோடுகளில் நடுவது. helps them grow well அவை நன்றாக வளர உதவுகிறது, உதவும். சரி, அப்புறம் இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்ஸ் இருக்க PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. we worked hard அப்படின்னா நாங்கள் கடினமாக உழைத்தோம். until அப்படின்னா வரை. the sun became very hot. sun அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். the sun became அப்படின்னா சூரியன் ஆனது very hot மிகவும் சூடாக. ஆனா தமிழ்ல நாம சூரியன் சூரியன் அப்படின்லாம் பேச மாட்டோம், வெயில் அப்படின்னு பேசுவோம். we worked hard அப்படின்னா நாங்கள் கடினமாக உழைத்தோம். until the sun became very hot வெயில் மிகவும் சூடாகும் வரை. சரி, அப்புறம் SIT சிட் இதோட பாஸ்ட் தான் sat இல்லைங்களா. சரி, we sat அப்படின்னா நாங்கள் உட்கார்ந்தோம். under a big tree under a big tree அப்படின்னா ஒரு பெரிய மரத்தின் அடியில். எதுக்கு? to eat lunch மதிய உணவு சாப்பிடுவதற்கு. to eat அப்படின்னா சாப்பிடுவதற்கு. we sat under a big tree to eat lunch. சரி, அப்புறம் mother gave us தாயார் எங்களுக்கு கொடுத்தார். us அப்படின்னா எங்களை, நம்மை. give us அப்படின்னா எங்களுக்கு கொடு. give இதோட பாஸ்ட் gave. mother gave us அப்படின்னா தாயார் எங்களுக்கு கொடுத்தார். என்னத்தை? hot rice and curry. CURRY கறி அப்படின்னா குழம்பு அப்படின்னு அர்த்தம். my mother gave us hot rice and curry அப்படின்னா அம்மா எங்களுக்கு சூடான சாதமும் குழம்பும் கொடுத்தார். from a clay pot மண்பானையில் இருந்து. clay pot அப்படின்னா மண்பானை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. அடுத்தது we rested for a while அப்படின்னா நாங்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். we rested அப்படின்னா நாங்கள் ஓய்வெடுத்தோம். for a while அப்படின்னா சிறிது நேரம் அப்படின்னு பெரும்பாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா சில வாக்கியங்கள்ல ரொம்ப நேரம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப காலம் அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த கூல் பிரீஸ் அப்படின்னா குளிர்ந்த காற்றில். for a while அப்படின்னு சேர்த்து ஊச்சறீங்க. சரிங்களா, we rested for a while in the cool breeze அப்படின்னா நாங்கள் குளிர்ந்த காற்றில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். சரி, we finished அப்படின்னா we finished நாங்கள் முடித்தோம் the work வேலையை. and மற்றும் walked home வீட்டிற்கு நடந்தோம் happily மகிழ்ச்சியாக.
We finished the work and walked home happily. நாங்கள் வேலையை முடித்துவிட்டு மகிழ்ச்சியாக வீட்டிற்கு நடந்தோம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.